எல்லாத்துக்கும் வணக்கங்க. எடப்பாடியிலிருந்து ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு பதிவுங்க. என்ன பதிவுனா, எலெக்ஷன் டைமுங்க. ஒரு வீடியோ போட்டேன். விஜய்க்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டேங்க. நம்மளை பார்க்க விஜயே நேரடியாக வருவார்னு 6-7 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அந்த வீடியோலாம் இருக்குது பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாங்க. எத்தனை சதவீதம்னு யாருமே சொல்லலை, யாருனாலையும் சொல்லவும் முடியல. அப்படி தான் போயிட்டு இருக்குங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, இன்னும் 4-5 நாள் இருக்கு ஓட்டு எண்றதுக்கு. இந்த நிலவரத்தில் இப்போ எத்தனை சதவீதம் வரும், யார் முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜோதிடருமே ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேங்க. விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய யோகத்தில் இது வரைக்கும் 2 வீடியோ போட்டேங்க விஜய் பற்றி. விஜய்க்கு வாக்கு சதவீதம் 33% உறுதியாக வருங்க. 1%, 2% முன்ன பின்ன தான் போகுமே இல்லையா. இது ஒரு பெரிய வெற்றிங்க. இளைய தலைமுறைக்கு இது புரியுதா இல்லையான்னு தெரியலைங்க. 33% வாக்குகள் விஜய் வாங்க போகிறது உறுதி. 33, இது யாருமே சொல்லலை. இந்த ஜோசிகாரங்களுமே இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறாங்கன்னு யாருமே சொல்லலைங்க. எவ்வளோ பெரிய டாப் ஜோதிடரும் கூட இதை சொல்ல கிடையாது. ஒருத்தர் ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் வரலாறை எடுத்து பார்த்தோம்னா, 1972 புரட்சி தலைவர் முதல் முறையா எலெக்ஷனை சந்திச்சாருங்க. ஆட்சி அமைக்க முடியல. அதே 1976 மறுபடியும் முதலமைச்சர் ஆனார். அப்போ முதல் எலெக்ஷன் அவருக்கு ஆட்சி அமைக்க முடியலன்னாலும் மக்களோட அலை அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. அவரே அதில் ஜெயிச்ச மாதிரி தான். 1972 அவரால் ஆட்சி அமைக்க முடியல, ஆனாலும் அவர் ஜெயிச்ச மாதிரி தான். இன்னைக்கு அதே புரட்சி தலைவர் எப்படி வாக்கு வாங்கினாரோ அதே மாதிரி தான் இப்போ விஜயும் வாக்கு வாங்கியிருக்காரு. அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, அமைச்ச மாதிரி தான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல. நீங்கள் குழந்தைங்க இளைய தலைமுறையெல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, ஒரே புடிவாதமாக நம்ம ஆட்சி அமைக்கணும், இல்லைன்னா நம்ம மைண்டு எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு தடுமாறுறீங்க. குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, அவர் ஜெயிச்சாச்சு, ஆட்சி அமைக்கிறது அமைக்காதது அப்புறம். வாக்கு சதவீதம் தான் நமக்கு முக்கியம். இது குழந்தைகளுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும். 33% வாக்கு வருது. அப்போ 33% வரலன்னா வருத்தப்படாதீங்க. 1%, 2% தான் வரும் முன்ன பின்ன. ஆனால் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக வரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. வாக்கு சதவீதம் தான் நமக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்தந்த இடத்துல பொதுமக்கள் கூடுற அந்த இடங்கள்ல இருந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற பாதி ஓட்டு வந்தாலே 33%. நான் அந்த கணக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி கேரண்டியாக விஜய் பார்க்கறதுக்கு வந்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் கூட 33% உறுதியாக வரும். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சந்தேகமாக பட வேண்டியதில்லை. என்னுடைய கருத்து கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்க இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் புரியணும். எவ்வளோ வாக்கு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைங்க. மொத்தம் வாக்குகள் எத்தனை, நம்ம எத்தனை வாக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. 1.25 கோடி வாக்கு அவர் வாங்க போகிறார். 1.25 கோடி வாக்கு விஜய்க்கு இருக்குது. விழுந்திருக்குன்னு சொல்கிறேன். இருக்குன்னா 1.25 கோடி இந்த தமிழக தேர்தலில் அவர் வாங்கியிருக்காரு. அதில் ஒரு 1000, 5000, 10,000 முன்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. அது வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கே வழியா நீங்கள்லாம் வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. குழந்தைகளா புரிஞ்சுக்கங்க. இளைய தலைமுறைக்கு அதான் சொல்கிறேன். வாக்கு வித்தியாசங்கள் பல மடங்கு போயிட்டு இருக்கு. வரலாறு எடுத்து பார்க்கும்போது விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி. அது குழந்தைய புரிஞ்சிக்கணும். ஆரோக்கியமாக தன்னுடைய படிப்பு மேலே கவனம் செலுத்துங்க. வாக்கு சதவீதத்துக்கு மேலே கவனம் செலுத்தணும். 10வது படிக்கிற பசங்க, 12வது படிக்கிற பசங்க, எல்லா பசங்களுமே வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நினச்சி போயிட்டு இருந்தோமா, வரக்கூடிய சரித்திரம் மாறிட்டு வருது. அதில் சந்தேகமே வேண்டாம். வரக்கூடிய சரித்திர காலங்கள் விஜயுடைய பேரை மேலோங்கும். அதெல்லாம் கடவுள் செயல். நான் எந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை. அதெல்லாம் கடவுள் செயல். அதனால் அவங்கவுங்க படிப்பு மேலே கவனம் செலுத்தி ஆரோக்கியமாக இருங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. குழந்தைகளா இளைய தலைமுறை வாக்காளர்களே புரிஞ்சிக்குங்க. வரலாறு தெரியணும். புரியுதுங்களா?
வரலாறு கணக்கெடுத்து பார்க்கும்போது அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் உண்மைதான். வாக்கு சதவீதம் இந்த மாதிரி டாப்புக்கெல்லாம் போகாது. அந்த கூட்டத்தை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. அது மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அதனால் அவங்கவுங்க வேலையை பாருங்க, கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் இது வளர்ச்சி நோக்கிட்டு போயிட்டு இருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க. நன்றிங்க, வணக்கம்.